ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஐசியூவில் இருக்கிறேன். 6 நாளாக ஐசியூவில் இருக்கேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா தெளிவாகிட்டேன். அதனால தான் உங்களை மீட் பண்ணலான்ட்டு உங்கள்கிட்ட பேசலான்ட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு காஃபு, ஃபீவர், அது நிமோனியா ஃபீவர்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 5 நாள் ஐசியூவில் தான் இருக்கேன். இன்னமும் ஐசியூவில் தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டாங்க, ஆக்சிஜன்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு நான் நல்லா பெட்டராக இருக்கேன். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நல்ல அன்பாக பார்த்துக்கிறாங்க. முன்னாடி டாக்டரெல்லாம் டாக்டராக நம்மள்கிட்ட நடந்துக்கல, நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை என்ன ஏதுன்னு அக்கறையாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஃப்ரீ தான். இந்த சாப்பாடுலேருந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இது வெளியில் பார்த்தா நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, இங்கே போனால் காசு நிறையா செலவாகும்னு எல்லோரும் நினச்சிருப்பீங்க. இது அப்படி கிடையாது. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் உடம்புக்கு எதுவும் வரக்கூடாது. சப்போஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ செலவு பண்ண வேண்டாம். நேராக இங்கே அட்மிஷன் ஆகிடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்ல உணவு, பேஷண்ட்டுக்கும் நல்ல சாப்பாடு, நம்ம கூட இருக்கிற அட்டெண்டர் 2 பேருக்கும் ஃப்ரீ சாப்பாடு தான். எந்த செலவும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ நான் நல்லா இருக்கேன். இதே ஐசியூவில் இப்போ ஒரு 7 நாளாக நான் ஐசியூவில் இருக்கிறேன். இதே 7 நாளாக ஐசியூவில் இருந்தால் எவ்வளோ செலவாகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு இங்கே 10 பைசா செலவு கிடையாது. நல்லா பார்த்து நல்லா குணமாகி அநேகமாக நாளைக்கு டிஸ்சார்ஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆனால் நல்லது. என்னை வீடெல்லாம் பார்க்காத, பசங்களெல்லாம் பார்க்காத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. ஏன்னா வீட்டில் ரொம்ப முடியாத என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. எங்கே ரொம்ப முடியல, மூச்சு கூட ரொம்ப முடியாத, மூச்சு வராத, அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். உடனே என்ன செய்கிறேன்னு தெரியாது தூக்கி போட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு இங்கே சேர்த்தாங்க. நான் சேர்த்ததுலேருந்து பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன். மூச்சு விடக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் எடுத்து மூக்கு விட்டாங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. பாய்.